திமுகவும் காங்கிரசும் இணைந்து துரோகம் இழைத்துள்ளதால் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டும் என்று கோவையில் பேசிய பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சாமி கூறியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தோட காங்கிரஸோட சேர்ந்து பெரிய அளவுக்கு தேசியோட துரோகம் பண்ணியிருக்கார்கள். இந்த கரப்ஷன் ஊழலில் தமிழ்நாட்டில் எல்லோரும் ஊழல் பண்ணியிருக்கான்னு தெரியறது. ஆனாலும் ஒரு தேசிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் பண்ணியிருக்கா. அதனால மக்கள்கிட்ட நான் சொல்வேன், யாருக்கு வேணால் ஓட் போடுங்க, ஆனால் டிஎம்கே ஜெயிக்க விடாது. பல்வேறு வழக்குகளில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, சிதம்பரம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் ராசா, கனிமொழி ஆகியோர் விரைவில் சிறை செல்வார்கள் எனவும் சுப்பிரமணியன் சாமி கூறினார். சோனியா காந்தி, ராகுல் காந்தியும் லைனில் இருக்கா. சிதம்பரம் அவரோட மகனும் மனைவியும் அவளும் லைனில் இருக்கா. நீங்கள் யாரை விரும்புகிறீர்கள்? தமிழ்நாட்டிலேருந்து இன்னும் ஒரு பேட்ச் அனுப்பணும்னா நான் நினைக்கிறேன் கன்னிமொழியும் ராஜாவும் ஜூன் ஜூலையில் ஜெயில் போயிடுவார்கள். ISIS இயக்கத்துக்கு எதிராக அமெரிக்கா, இஸ்ரேல், இந்தியா ஆகிய நாடுகள் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார்.